இன்றைக்கி தான் வந்து எங்களோட லக்கேஜ்லாம் வந்திருக்கு. என்னோடய லக்கேஜ் வந்து டெல்லி ஏர்போர்ட்டில் வந்து அவங்க வந்து இது பண்ணல, ஷிஃப்ட் பண்ணல. ஸோ வந்து இன்றைக்கி தான் வந்திருக்கு. இது என்னோடய 3rd டே. ஆக்சுவலி சொல்லணுன்னா 3rd டே. ஸோ இப்போ எல்லாமே வாங்கிட்டு வந்துடுவோம். வீட்டுக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாமே வாங்கிட்டு வந்துடுவோம். மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே இந்தியாவிலேருந்தே கொண்டு வந்துடுது. ஏன்னா இங்கே காஸ்ட் ஆஃப் லிவிங் ரொம்ப அதிகம் நார்வேயில். பெல்ஜியம் விட கம்பேர் பண்ணால் காஸ்ட் ஆஃப் லிவிங் அதிகம் தான். இது வந்து டீ தூள். ஸோ எல்லாமே நம்ம வந்து ஆக்சுவலி வந்து பெல்ஜியம்லேயும் சரி நார்வேலையும் சரி நல்லெண்ணெய் ரேட் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஸோ நல்லெண்ணெய் கண்டிப்பாக. ஹாய், ஸோ இது என்னோடய ஃபர்ஸ்ட் டே இன் நார்வே. நான் முன்னாடியே ஒரு வீடியோவில் சொன்ன மாதிரி நான் வந்து பெல்ஜியம்லேருந்து நார்வே ஷிஃப்ட் ஆகிட்டோம். ஸோ இன்றைக்கி தான் வந்து எங்களோட லக்கேஜ்லாம் வந்திருக்கு. என்னோடய லக்கேஜ் வந்து டெல்லி ஏர்போர்ட்டில் வந்து அவங்க வந்து இது பண்ணல, ஷிஃப்ட் பண்ணல. ஸோ வந்து இன்றைக்கி தான் வந்திருக்கு. இது என்னோடய 3rd டே. ஆக்சுவலி சொல்லணுன்னா 3rd டே. ஸோ இன்றைக்கி நான் என்னென்னலாம் பண்ணுறேன்றது தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அண்ட் வந்து இது என்னோடய 3rd டே ஆர் ஃபஸ்ட்டு டேன்னு சொல்லலாம். ஆக்சுவலி லக்கேஜ்லாம் எனக்கு தான் வந்திருக்கனால எல்லாத்தையும் வந்து அன்பேக் பண்ணி பேக் பண்ண வேண்டிய வேலை இருக்குது. அன்பேக் பண்ணி பேக் பண்ணுறதுனா லைக் அன்பேக் பண்ணி அங்கேருந்து வாங்கிட்டு வந்த டப்பாலெலாம் பேக் பண்ண வேண்டியது இருக்குது. இதோ எங்கள் அம்மா கொடுத்து விட்ட கடலை இருக்குது. அந்த கடலையை க்ளீன் பண்ணி ஊற வச்சுட்டு அதை வேக வச்சோன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த் கிட்டே இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அதை ஃபஸ்ட்டு அந்த வேலையை முடிச்சுட்டு அடுத்து நம்ம வந்து இன்றைக்கெலாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். இது ஃபஸ்ட்டு இப்போ ரொம்ப மண்ணாக இருக்குது. ஸோ வச்சு என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஊறட்டும். ஸோ கடலையெல்லாம் கிடைக்காதா, கடலையை போய் வாங்கிட்டு போகிறாங்க அப்படின்னு நினைக்கலாம். பட் கடலை கிடைக்கும். ஆனால் வந்து எப்படி கிடைக்கும்னா இந்த மாதிரி பச்சை கடலையாக கிடைக்காது. கடலை வந்து நல்லா உரித்து காய வச்சு வறுத்து உப்பு போட்டுலாம் இங்கே இது பண்ணுவாங்க. அது எனக்கு செட் ஆகாது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஒர்க்கை முடிச்சுட்டு அடுத்து எனக்கு மட்டும் தான் சமைக்க வேண்டிய வேலை இருக்குது. ஏன்னா சூர்யா வந்து ஆஃபீஸில் இன்றைக்கி சாப்பிட்டுப்பாரு. ஸோ எனக்கு மட்டும் என்ன செய்யணுமோ சமைச்சிட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு எங்கெங்கெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணலாம். அண்ட் மோரோவர் இப்போ நான் இருக்கிறது வந்து ஒரு 10 டேஸ்க்கான அப்பார்ட்மெண்ட் தான். நான் இங்கேயே வந்து எல்லாத்தையும் அன்பேக் பண்ணி இது பண்ணிட்டேன்னா கொஞ்சம் அங்கே ஃப்ரீயாக இருக்கலாம். எல்லாத்தையும் எடுத்து வைக்கிற வேலை மட்டும் தான் இருக்கும். ஸோ நான் சீக்கிரமாக வந்து இப்போ இருக்க அப்பார்ட்மெண்ட்டோட டூர் போடுறேன். நான் முன்னாடியே வந்து ஒரு ஓவர் வியூ காட்டியிருப்பேன். ஸோ வந்து இப்போ வந்து என்னென்னா சிறுபருப்பு, அதுக்கப்புறம் பெருப்பருப்பு, அதுக்கப்புறம் மிளகாத்தூள், அப்புறமா வந்து மல்லித்தூள். நான் மேக்ஸிமம் எல்லாமே டிமார்ட்டில் தான் வாங்குவேன். ஏன்னா அங்கே தான் வந்து ரேட் கம்மியாக இருக்கும். அப்புறமேட்டு வந்து டீ தூள், அப்புறமா அந்த ஏலக்காய், கடுகு எல்லாமே இருக்குது. எல்லாமே இதோ இட்லி சட்டி ரொம்ப முக்கியம் பிகிலு அப்படின்னு சொல்லி இட்லி சட்டி வாங்கிட்டு வந்தாச்சு. அண்ட் வந்து நல்லெண்ணெய், இது வந்து சூர்யாவோடது அப்படியே அன்பேக் பண்ணி கிடக்குது. அப்புறம் இது வந்து நான் ஓப்பன் பண்ணி மிச்சம் வச்சுருக்கேன், இது பிரித்து வச்சுருக்குது. அண்ட் வந்து ஷாம்பு, சோப்பு எல்லாமே வாங்கிட்டு வந்துடுவோம். வீட்டுக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாமே வாங்கிட்டு வந்துடுவோம். மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே இந்தியாவிலேருந்தே கொண்டு வந்துடுது. ஏன்னா இங்கே காஸ்ட் ஆஃப் லிவிங் ரொம்ப அதிகம் நார்வேயில். பெல்ஜியம் விட கம்பேர் பண்ணால் காஸ்ட் ஆஃப் லிவிங் அதிகம் தான். இது வந்து டீ தூள். ஸோ எல்லாமே நம்ம வந்து அன்பேக் பண்ணி பேக் பண்ணியாச்சு. இந்தியாவிலேருந்து கொண்டு வந்ததை அன்பேக் பண்ணி இங்கே வந்து பேக் பண்ணியாச்சு டப்பாவில் போட்டு. ஸோ இந்த டப்பாலாம் நான் எங்கே வாங்கினேன்னா ரிலையன்ஸ் மார்ட்டில் தான் இந்த டப்பாலாம் வாங்கினேன். செம்ம ஒர்த்தாக இருக்குது. ஆக்சுவலி நான் வந்து பயந்துகிட்டே வாங்கினேன். ஓகே இது வந்து கண்டிப்பாக வந்து உடஞ்சிரும், தூக்கி போடுறதுல ஏதாச்சும் ஆயிரும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். பட் அப்படிலாம் எதுவுமே இல்லை. ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது, செம்மையாக இருக்குது. 249 ரூபா தான். கிட்டத்தட்ட வந்து எத்தனை பாக்ஸ் வருதுன்னா 12 பாக்ஸ் கிட்ட வருது. ஆமாம், 12 பாக்ஸ். பெருசு, மீடியமு, ஸ்மாலு அப்படின்னு வந்து கிட்டத்தட்ட 12 பாக்ஸ் வருது. இது வந்து 49 ருபீஸ் தான். 49 ருபீஸ்க்கு வாங்கினேன். அதோட ப்ரைஸ் டாக் இப்போ தான் பிரித்தேன். ஸோ இது செம்ம ஒர்த்தாக இருக்குது. வேணா வாங்குறவங்க போய் ரிலையன்ஸ் மார்ட்டில் போய் வாங்கிக்கோங்க. அண்ட் வந்து இப்போ வந்து உள்ளார இருக்கிறதையும் நம்ம போய் பிரிக்கணும். இப்போ நாங்கள் தங்கியிருக்கிறது வந்து ஒரு
ஃபர்னிஷ்ட் அப்பார்ட்மெண்ட். அண்ட் வந்து இது வந்து நாங்கள் வந்து இப்போதைக்கு டெம்பரவரியாக தான் ஒரு 10 டேஸ்க்கு வீடு கிடைக்கிற வரைக்கும் இங்கே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இதோட ஹோம் டூர் நான் சீக்கிரமாக போடுறேன். as soon as possible எவ்வளோ சீக்கிரம் வந்து ஹோம் டூர் போட முடியுமோ போடுறேன். இப்போதைக்கு இதுதான் அன்பேக் பண்ணியிருக்கோம். நம்ம வந்து அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா அன்பேக் பண்ணதை வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம். நான் வந்து இன்றைக்கி அன்பேக் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம வேலை என்னென்னா ஒரு வீடு பார்க்க போகணும். வீடு பார்த்து அந்த வீடை ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா நம்ம இதை எல்லாத்தையும் ஈஸியாக ஷிஃப்ட் பண்ணிடலாம். அந்த வீடு மேக்ஸிமம் கன்ஃபார்ம் ஆயிரும்னு நான் நம்புகிறேன். இந்த புக் நான் உங்களுக்கு கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். மறக்காமல் இந்த புக்கை வாங்கி படிங்க. கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் ஏதாச்சும் ஒரு சேஞ்சு உருவாகும். நம்புங்க, ட்ரஸ்ட் மீ, இந்த புக் கண்டிப்பாக உங்கள் லைஃப்பை மாற்றும். பிகாஸ் இது எங்கள் அம்மா எனக்கு சஜஸ்ட் பண்ணாங்க. இதை படிக்க ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு கொஞ்சம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அப்புறம் நீங்கள் படிக்க படிக்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாகி நீங்களே படிக்க ஆரம்பிச்சிடுவீங்க. இதே மாதிரி பெஸ்ட்டான வீடியோ பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.